إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகிற்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்ட பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், இன்னும் முஃமினான நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று இறைவனை பிரார்த்தித்தவனாக புனிதமிக்க ஜும்ஆவை மேலாக மதித்து அல்லாஹ்வுடைய இறை இல்லம் நாடி வந்திருக்கும் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த நல்ல காரியங்களை நம்முடைய வாழ்விலே எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவி இருக்கின்றார்களோ அவைகளை நாம் எடுத்து நடந்து கொள்ளுமாறு, எத்தீய காரியங்களை தவிர்த்து கொள்ளுமாறு எம்மை எச்சரிக்கை செய்திருக்கின்றார்களோ அவைகளை நாம் முற்றாக தவிர்த்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அன்புடன் உபதேசம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதனை சிறந்த படைப்பினமாக படைத்திருக்கின்றான். படைக்கப்பட்ட இந்த மனித சமுதாயம் சிறந்த மனிதனாக மென்மேலும் அவன் வளர்ச்சி அடைய வேண்டுமாக இருந்தால் அவன் ஓரிரை கொள்கை என்று சொல்லக்கூடிய ஏகத்துவ கொள்கையை, அதாவது அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்ற இறுதி தூதர் என்ற செய்தியை நம்பியவர்களாக அந்த மனிதர்களிலே நாங்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம்தான் அதிலும் விசேடமான சிறப்புக்குரியவர்கள். இந்த கலிமாவை, இந்த ஓரிரை கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதன் காரணமாக ஒரு மனிதனுடைய வாழ்நாளிலே உலகத்திலே அவன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் இந்த ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்வதனால் பல தாக்கங்கள், பல மாற்றங்கள் அவனுடைய உள்ளத்திலேயும் சரி அவனுடைய செயற்பாடுகளிலேயும் என்ன செய்கின்றது, மாற்றங்கள் ஏற்படுகின்றது. இந்த மாற்றங்கள் இந்த ஏகத்துவ கொள்கையினால், இந்த ஓரிரை கொள்கையினால் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள் அந்த மனிதனை இந்த உலகத்திலே சிறந்த ஒரு மனிதனாக, சிறந்த ஆளுமை மிக்க ஒரு முஸ்லிமாக, ஒரு மூமினாக என்ன செய்கின்றது, இந்த ஓரிரை கொள்கையில் இருக்கக்கூடிய இந்த கொள்கை அவனை மாற்றுகின்றது. நன்றாக விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்திலே சாதனை செய்தவர்கள் எத்தனையோ பேர்கள், அதிலே ஓரிரை கொள்கையை ஏற்று அதிலே சாதனை செய்தவர்களுடைய புகழ் இன்று வரை
அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கின்றான். சிலருடைய வரலாறுகள் நமக்கு முன்மாதிரி மிக்க வரலாறுகளாக இருக்கின்றன. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் இந்த ஓரிரை கொள்கையை, அதாவது முஸ்லிமாக அல்லாஹ்வை ஈமான் கொண்ட அந்த மனிதர்களாக வாழ்ந்ததின் காரணமாக அவர்களுடைய அந்த தியாகங்கள், அந்த சாதனைகள் எல்லாம் இன்று வரைக்கும் நம்முடைய சமுதாயத்துக்கு ஒரு படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப ஒரு மூமின் அல்லாஹ், ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது, ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்வது என்பது உண்மையிலேயே இந்த உலகத்திலே அவனுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை கொடுக்கின்றது. இந்த உலகத்திலே அவனுடைய உள்ளத்திலே, அவனுடைய செயற்பாடுகளிலே பல சிந்தனைகளை, அதாவது அவனுடைய செயற்பாடுகளை பல மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது. இப்படி இந்த ஓரிரை கொள்கை நமக்கு தேவையில்லை, அது பிரயோசனம் அளிக்காது என்று சொல்லி சிலர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்கின்றார்கள், நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த உலகத்திலே என்ன செய்யாது, இந்த அகீதாவை ஏற்றுக்கொள்வதனால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதனால் எந்த விதமான வித்தியாசங்களும், எந்த விதமான மாற்றங்களும் அவர்களுடைய சிந்தனைகளில் ஏற்படாது. அவர்கள் முன்மாதிரி மிக்க ஒரு முஸ்லிம்களாக, முன்மாதிரி மிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்கிய முஸ்லிம்களாக அவர்களால் அவர்களுடைய மரணத்துக்கு பின்பு பேசக்கூடியவர்களாக அவர்கள் ஆகிவிட மாட்டார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய ரசூலுல்லாஹ்வுடைய அந்த காலகட்டத்திலே இருந்த ஒரு நபித்தோழர், அவருடைய அந்த வரலாறை சுருக்கமாக நாங்கள் நம்முடைய சிந்தனைக்கு எடுப்போமாக இருந்தால், அந்த சிந்தனைக்கு எடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே இன்று பலஸ்தீனிலே நடக்கின்ற அந்த யுத்தத்தையும் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய தோழருடைய இந்த வரலாறை எடுக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே பலஸ்தீனிலே நடக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிரான அந்த யுத்தம், அந்த முஸ்லிம்கள் செய்யக்கூடிய தியாகம், அந்த முஸ்லிம்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய சதி திட்டங்கள் ரெண்டையும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகம், ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகம் ஒரு புறம், அல்லாஹ்வை மறுக்கின்ற, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்களை நிந்திக்கின்ற, அவர்களுக்கு அநியாயம் செய்கின்ற ஒரு சமூகம். அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றார், நம்ம கண் முன்னாலே வந்து காட்டுகின்றார். ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களுடைய வரலாறை பார்ப்பதற்கு முன்னால் அவர்களுடைய தற்போதைய நிகழ்வை பாருங்கள். உலகத்திலே பெரிய ஒரு, அதாவது பாதுகாப்பு மிக்க அயன் டோம் என்று சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த பாதுகாப்பு எங்களிடத்தில் இருக்கின்றது. யாராலும் எந்த தாக்குதலையும் இந்த அயன் டோமை தாண்டி தாக்க முடியாது என்று சொல்லும் அளவுக்கு அவர்களுடைய ஆணவம், அவர்களுடைய பெருமை இருந்து கொண்டிருந்தது, அவருடைய சக்தியும் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் ஓரிரை கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அகீதாவை, அல்லாஹ்வை, ரசூலை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்ட மக்களை இழிவாக கருதினார்கள். ஆனால் சாதாரண, அதாவது படைப்படங்கள் குறைந்த, அதாவது சக்திகள் குறைந்த அந்த மக்களால் எவ்வாறு இவர்களை தாக்க முடிந்தது? காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஓரிரை கொள்கை என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. காலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது யுத்தத்திலே, உஹது யுத்தம் ஹிஜ்ரி 3 நடக்குது. உஹது யுத்தம் நடக்கின்ற பொழுது எதிர் தரப்புல இருந்து காலித் ரலியல்லாஹு அவர்கள் படை தளபதியாக வருகின்றார்கள். அந்த உஹது யுத்தத்தின் போது முஸ்லிம்களுடைய படைகளை விடவும் சக்தி வாய்ந்த ஒரு படையினராக காபிர்கள் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 3000 படைகளை கொண்டவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய படையினர் 1000 பேர்களை கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர் காலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த காபிர்களுடைய தரப்பில் இருந்து வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. அவர் மிகவும் யுத்த தந்திரங்களை கொண்ட மிகவும் மதிநுட்பமான ஒரு மனிதர். அப்படி இருந்த அந்த படையினர்களோடு வருகின்றார்கள். ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர், அதிக எண்ணிக்கை கொண்ட ஒரு படை பலத்தோடு காலித் ரலியல்லாஹு அவர்கள் முஸ்லிம்களோடு சண்டையிட வருகின்றார்கள். ஆனால் முஸ்லிம்களை நேரடியாக வெற்றி கொள்ளவில்லை. பாருங்கள்,
ஓரிரை கொள்கையோடு மோதுகின்றார்கள். அந்த முஸ்லிம்களோடு நேரடியாக மோதுவதற்கு அவர்களால் முடியவில்லை. பின்புறமாக இருந்து அவர்களுடைய தந்திரத்தின் காரணமாக பின்புறத்தால் வந்து முஸ்லிம்களை தாக்கி இறுதியிலே அந்த முஸ்லிம்களிலே கிட்டத்தட்ட ஒரு 70 பேரை தான் அவர்களால் கொல்ல முடிந்தது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்று அந்த படை தளபதியாக இருந்தவர் காலித் இப்னு வலீத். அதே மாதிரி ஹுதைபியா உடன்படிக்கை ஹிஜ்ரி 6 நடைபெறுகின்றது. அந்த ஹுதைபியா உடன்படிக்கையின் போதும் காவிர்களுடைய பகுதியில் இருந்து காலித் இப்னு வலீத் என்ன செய்கின்றார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு உம்ரா செய்யக்கூடிய நோக்கத்தோடு எந்த விதமான யுத்த தயாரும் இல்லாமல் ஒரு பயணத்தின் போது கையிலே ஒரு என்ன செய்வார்கள்? ஒரு ஆயுதத்தை வைத்துக் கொள்வார்கள். அப்படி ஒரு ஆயுதத்தை கையிலே ஒரு வாளை ஒரு கத்தியை எடுத்தவர்களாக ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் மக்கா நோக்கி செல்கின்றார்கள். நோக்கம் அவர்கள் உம்ரா செய்வது. ஆனால் குறைஷிகளுக்கு என்ன செய்ய முடியல? முஸ்லிம்களுடைய இந்த வெற்றியை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் பத்ர் யுத்தத்திலே அடைந்த தோல்வியின் வெறியின் காரணமாக ரசூலுல்லாஹ்வுடைய படையினர் என்ன செய்றாங்க? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில திரும்பவும் தாக்குறதுக்கு வராங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன தெரியுமா? அந்த நேரத்தில் கூட காலித் என்ன செய்ய முடியல? முஸ்லிம்களை தாக்குவதற்கு அவரால் முடியவில்லை. ஓரிரை கொள்கைவாதிகள் அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஷ்ரிக்கீன்களுடைய வருகை தெரிந்தவுடனே ஸலாத்துல் ஹௌஃப் பயத்தின் காரணமாக தொழப்படும் தொழுகை என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய ஒரு தொழுகை இருக்கின்றது. அது யுத்த காலத்திலே ரசூலுல்லாஹ் தொழுவார்கள். அந்த நேரத்திலே உடனே தொழுகின்றார்கள். அல்லாஹ்வினுடைய ஏற்பாடிலே அனுமதியினால் ரசூலுல்லாஹ்வுடைய படையினரும் வேறு ஒரு பகுதியினால் ஒரு வழியை தெரிவு செய்து இந்த காலித் இப்னு வலீதுடைய அந்த படையிலிருந்து தப்பித்து விட்டார்கள். இப்ப இந்த நிலைமையில காலித் ரலியல்லாஹு அவர்களை வைத்துக் கொண்டு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு அவர் என்ன செய்கின்றாரு? ஃபத்ஹு மக்கா என்று சொல்லக்கூடிய அந்த வெற்றிக்கு ஒரு சொற்ப காலத்துக்கு முன்னால காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். வருகின்ற வழியிலே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களை சந்திக்கின்றார்கள். அவர்களும் அந்த காவிராக இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அவர்களை அழைத்துக் கொண்டு அவர் ஒரு போர் வீரர், அவரையும் அழைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து என்ன செய்கின்றார்கள்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பிறகு காலித் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு தோழராக வந்ததன் பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? அதாவது தௌமத்துல் ஜந்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதேசம், அதிலே ஒரு கிராமத்தை கைப்பற்றுவதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த காலித் ரலியல்லாஹு அவருடைய தலைமையில எத்தனை பேர்? 400 பேரோட இந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் அனுப்புறாங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு என்ன தெரியுமா சொன்னாங்க? ரசூலுல்லாஹ்வே, இந்த கொஞ்சம் பேரை கொண்டு போய் நான் என்ன செய்யறது? அவர்களோட என்ன யுத்தம் செய்யறது? ஏனென்று சொன்னால் காலித் அவருடைய உள்ளத்தில் இன்னும் என்ன செய்ய இல்ல? இந்த ஓரிரை கொள்கை இன்னும் பிடிக்க இல்லை. அவங்களுக்கு என்ன தெரியும்? அதிகமான படையோடு சென்று எதிரி படையோடு யுத்தம் செய்துதான் அவருக்கு தெரியும். இந்த இஸ்லாத்துக்கு வந்த ஆரம்பத்திலே ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறாங்க, இந்த கொஞ்சம் படைகளோடு போய் நான் என்னன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த தௌமத்துல் ஜந்தல் என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்திலே ஒரு சிற்றரசர் இருப்பார். அவரை என்ன செய்யணும்? நீ போய் தூக்கிட்டு வரணும். இதான் என்ன அந்த ரசூலுல்லாஹ் சொன்ன கட்டளை. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர் இப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ அதெல்லாம் ஒண்ணும் பெருசா நீ என்ன செய்ய வேண்டாம், அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். நீ போய் பார், அவர் வேட்டையாடி கொண்டிருப்பார் எங்கேயாவது, சரி, அவர் என்ன செஞ்சு விடு, உடனே தூக்கி கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? போகின்றார்கள். அந்த 400 பேர் கொண்ட படையோட போறாங்க, பயத்தோட போறாங்க. ஏன் 400 பேரோட கொண்டு போய் ஒரு கிராமத்தில் போய் யுத்தம் செய்யக்கூடிய அந்த தைரியம் அவருடைய உள்ளத்தில் இல்லை. அவர் ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இந்த அக்கீதா அவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய இல்லை. அவ போன உடனே அந்த சிற்றரசரை கண்டவுடன் அவர் சொன்ன மாதிரி, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அவர் வேட்டையாடி கொண்டிருக்கின்றார். அவரை பிடித்து விட்டு ரசூலுல்லாஹ்
ரசூலுல்லாஹ்விடத்தில் கொண்டு ஒப்படைக்கிறாங்க. இதே ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 வருடங்களுக்கு பிறகு திரும்ப என்ன செய்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே எத்தனையோ யுத்தங்களை ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தலைமை தாங்குகின்றார்கள். அதற்கு பிறகு ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு அதிகமானவர்கள் என்ன செஞ்சார்கள்? இஸ்லாத்தை விட்டு என்ன செஞ்சார்கள்? மறுத்து இஸ்லாத்திலிருந்து அதாவது காபிர்களாக மாற ஆரம்பித்தார்கள், இஸ்லாத்தை விட்டு செல்ல ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் எல்லாம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவர்களுடைய தலைமையிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தத்துக்கு அனுப்பி அங்கே என்ன செய்யப்படுகின்றது? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையிலே சென்று அவ்வளத்தை என்ன செய்கிறார்கள்? கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார்கள். இந்த காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன நடக்கின்றது? நாங்கள் சிந்தனைக்கு இப்போதுதான் எடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இருந்த இந்த காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய இஸ்லாத்துக்கு முன்பாக அவருடைய யுத்தங்களையும் இஸ்லாத்துக்கு பிறகு அவருடைய யுத்தங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால், இஸ்லாத்துக்கு பிறகு அவர் சிறிய சிறிய படைகளோடு போய் என்ன செய்கின்றார்? பல இடங்களை வெற்றி கொண்டு விட்டு வருகின்றார். ஆனால் அவர் காபிராக இருக்கின்ற பொழுது, இறை நிராகரிப்பாளராக இருக்கின்ற பொழுது பெரிய பெரிய படைகளுடன் வந்து சிறிய படைகளோடு தோத்து போய் போனார்கள். அப்ப நாங்கள் சிந்திக்க வேண்டும், அந்த ஜாஹிலிய காலத்திலே முஷ்ரிக்காக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே இருந்த அதே காலித் தான் இஸ்லாத்துக்கு வந்ததன் பிறகும் இருந்தார். இஸ்லாத்துக்கு வந்ததன் பிறகு அவருக்கு இன்னொரு கையோ இன்னொரு காலோ எக்ஸ்ட்ராவா அல்லாஹ் தஆலா என்ன செய்யல, அவரை வித்தியாசமாக படைக்க இல்லை. அது மட்டுமல்லாமல் அவர் வயது கூட போய்விட்டது. இப்படியான நிலைமையில் இஸ்லாத்தில் இருக்கின்ற பொழுது எத்தனையோ யுத்தங்களை என்ன செய்கின்றார்கள்? காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெற்றி கொள்கின்றார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன தெரியுமா? அவர் ஏற்று இருந்த இந்த ஏகத்துவ கொள்கை, இந்த ஓரிரை கொள்கை இஸ்லாத்திலே இருந்து கொண்டு அவர் வெற்றி வாகை சூடுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அவர் மூலமாக என்ன செய்கின்றான்? பல வெற்றிகளை கொடுக்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு தனி மனிதனுடைய ஆளுமையிலே இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை, இவ்வளவு பெரிய ஒரு சமூகத்துக்கு வெற்றிகளை குவித்தது என்ன காரணம் என்ற சிந்தனைக்கு நாங்கள் வர வேண்டும் சகோதரர்களே. உலகத்திலே நாங்கள் என்ன ஒரு முயற்சி செய்தாலும், என்ன ஒரு செயற்பாடுகளிலே நாங்கள் நம்முடைய பெயரை தடம்பதிப்பதற்காக வேண்டி முயற்சி செய்தாலும், அந்த இடத்திலே நம்மிடத்திலே ஓரிரை கொள்கை, இஸ்லாமிய கொள்கை இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அதிலே கிடைக்கக்கூடிய வெற்றி அபாரமான வெற்றியாக இருக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே யர்மூக் யுத்தம் நடக்க போகின்றது. யர்மூக் யுத்தம் என்று சொன்னால் ரோமர்கள் பாரசீகர்களுடனான ஒரு யுத்தம். அந்த யுத்தத்துக்கு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியை அதாவது சுமந்த நிலையாக அந்த யுத்தத்துக்கு செல்கின்றார்கள். ஒரு மனிதர் வந்து சொல்லுகின்றார், காலிதே நீ போறது சாதாரண ஒரு படையினிடத்திலே போகவில்லை, அவர்கள் லட்சக்கணக்காக கருமை போன்ற அவருடைய படைகள் இருக்கின்றது, அவர்களிடத்திலே அவ்வளவு பலம் இருக்கின்றது, அவர்கள் உன்னை தோற்கடித்து விடுவார்கள் என்று சொல்லி காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து சொல்லுகின்றார். அந்த நேரத்திலே காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன தெரியுமா சொல்லுகின்றார்கள்? அதாவது நிச்சயமாக வெற்றி என்பது உண்மையிலேயே அதாவது அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடியதுதான் உண்மையான வெற்றி. இறைவனுடைய அனுமதி இல்லாமல் என்ன செய்ய முடியாது, அவர்களால் வெற்றி பெற முடியாது என்ற அடிப்படையிலே காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யர்மூக் யுத்தத்திலே அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த சமுதாயத்தோடு யுத்தம் செய்து அதிலே வெற்றி கொள்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, நாங்கள் நினைக்க வேண்டும், இந்த இதே காலித் என்ன செய்கின்றார்? யுத்த களத்திலே இருந்து கொண்டு இருக்கின்றார். யுத்த களத்திலே அதாவது ஈராக்கில் இருந்து யர்மூக் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு என்ன செய்யணும்? அதாவது ஒரு ஆற்றை கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர்கள் வருகின்றார்கள். அந்த நேரத்தில் கூட
அவருடைய படை என்ன செய்கின்றது? பின்வாங்குகின்றது. யார்ட? காலித் ரலியல்லாஹுடைய படை, முஸ்லிம்களுடைய படை பின்வாங்குகின்றது. என்ன சொல்கின்றார்கள்? இதற்கு பிறகு எங்களால் போக முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய மனம் வலிமை குறைகின்றது. அந்த நேரத்திலே காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்ன தெரியுமா சொல்றாங்க? யஅலமு அன்னல் மஊனத அலா கத்ரி நிய்யா, அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தை பொறுத்து தான் நமக்கு கிடைக்கும். நாங்க எந்த நோக்கத்துக்காக வேண்டி எதை செய்கின்றோமோ அதிலே உதவி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அது இறைவனுக்காக ஓரிரை கொள்கையை பறைசாற்றக்கூடிய ஒரு விடயமாக இருந்தால் தான் அதிலே உதவி கிடைக்கும் என்று சொன்னார்கள். வல்லஜ்ரு அலா கத்ரில் இஹ்திசாப், நாம் எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செய்வான்? கூலியை வழங்குவான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய அரவணைப்பிலே வளர்ந்த அந்த காலித் ரலியல்லாஹு சொல்லுகின்றார்கள், ஃபஅருல்லாஹ மின் அன்ஃபுசிக்கும் கைரன் யமுத்துக்கும் பிமததிஹி, நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ்வுக்கென்று நீங்கள் அர்ப்பணித்து நலவை மாற்றும் நாடுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி செய்வான் என்று சொல்லி அந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், நாங்கள் இந்த அதாவது சொல்லி அந்த படையினரை கூட்டிக் கொண்டு போகின்றார்கள். இதே காலித் தான் தௌமத்துல் ஜந்தல் என்று சொல்லக்கூடிய அவருடைய ஆரம்ப யுத்தம். நான் சொன்னேன் ஆரம்பத்தில், முதலாவது யுத்தம் அவர் இஸ்லாத்துக்கு வந்த உடனே தௌமத்துல் ஜந்தல் என்று சொல்லக்கூடிய அந்த சிற்றரசரை கூட்டிக் கொண்டு வாங்கன்னு சொன்ன உடனே, பிடிச்சிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி என்ன சொன்னார்கள்? காலித் அவங்க இந்த சின்ன படையை கூட்டிட்டு போய் நீங்க யார் சொல்ல நான் எப்படி வெற்றி பெறன்னு கேட்டாங்க. அதே காலித் ரலியல்லாஹுடைய உள்ளத்திலே அகீதா, தௌஹீத் கொள்கை, ஓரிரை கொள்கை, ஏகத்துவ கொள்கை, அல்லாஹ்வும் ரசூலும் தான் இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய கொள்கை அவருடைய உள்ளத்திலே ஆணித்தரமாக பதிந்தவுடனே அவர் என்ன செய்கிறார்? யுத்த களத்திலே எந்த விதமான கஷ்டங்களையும் அவர் கஷ்டமாக எடுத்துக் கொள்ளவில்லை, எந்த விதமான இழப்புகளையும் அதனை இழப்புகளாக எடுத்துக் கொள்ளவில்லை, எந்த விதமான தோல்விகளையும் அதை தோல்வியாக எடுத்துக் கொள்ளவில்லை. தன்னுடைய தோழர்களை என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வின்பால் அழைத்துக் கொண்டே சென்றார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. இதுதான் ஒரு மனிதன், ஒரு முஸ்லிமுடைய தனி மனிதனுடைய ஆளுமையிலே இந்த ஓரிரை கொள்கை ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த காலித் ரலியல்லாஹு அவர்களுடைய உள்ளத்திலே இந்த ஓரிரை கொள்கை ஏற்படுத்திய இந்த தாக்கம் மாதிரி இன்னும் சில விடயங்களையும் இஸ்லாம் என்ன செய்கின்றது? ஒரு யுத்தத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவைகளையும் இஸ்லாம் என்ன செய்கின்றது? சொல்லித் தருகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது ஒரு வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு கட்டாயம் இருக்கணும். என்ன உதவி என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய நேரடியான உதவி கிடைத்தாலும் நமக்கு வெற்றி கிடைத்துவிடும். காலித் ரலியல்லாஹு அவர்களை போன்ற படை தளபதிகள் தான் தலைமை தாங்கினால் மாத்திரம்தான் வெற்றி பெறாது. மாற்றமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? அதாவது பத்ர் யுத்தத்திலே என்ன செய்கின்றான்? மலாயிக்காமார்களை இறக்கி அந்த யுத்தத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய படையினருக்கு, முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுக்கின்றான். இறைவன் திருமறையிலே சொல்லுகின்றான், எப்படி தெரியுமா? இது யூஹி ரப்புக இலல் மலாயிகதி அன்னி மஅக்கும், மலாயிக்காமார்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னான், நான் உங்களோடு இருக்கின்றேன். ஃபஸபித்துல்லதீன ஆமனு, மூமின்களுக்கு நீங்கள் அதாவது ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துங்கள். சவுல்கி ஃபீ குலூபில்லதீன கஃபரு ருஅப, முஷ்ரிக்கீங்களுடைய உள்ளத்திலே பயத்தை நான் போடுகின்றேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறார்? இந்த தருணத்தை நபியை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஞாபகப்படுத்தி பாருங்கள். அந்த நேரத்தில் அந்த வசனத்திலே தொடர்ச்சியாக வருகின்றது, வதுரிபு ஃபௌகல் அனாகி வதுரிபு மின்ஹும் குல்ல பனான். அல்லாஹ் தஆலா மலாயிக்காமார்களுக்கு கட்டளை போடுகின்றான், அந்த காவிர்களுடைய கழுத்துக்களை, பிடரிகளை வெட்டுங்கள், அவர்களுடைய எலும்புகளை அதாவது துண்டு துண்டாக நீங்கள் அழிந்து விடுங்கள் என்ற அடிப்படையில் அந்த குர்ஆன் வசனம் இறங்குகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, யுத்த காலத்திலே ஒரு வெற்றி வேண்டுமாக இருந்தால் மலாயிக்காமார்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா வெற்றியை தருவான். அதே போன்று பொறுமையாளர்களாக இருந்தால் கூட யுத்த காலத்திலே அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? வெற்றியை கொடுக்கின்றான். அதை பற்றி இறைவன் திருமறையிலே சொல்லும்போது சொல்லுகின்றான், பலா இன் தஸ்பிரு வ தத்தகு வ யஅதூகும் மின் ஃபௌரிஹிம் ஹாதா யுதிருக்கும் ரப்புக்கும் பி 5 ஆலாபின் மினல் மலாயிகத்தி முஸவ்விமீன். மாற்றமாக
நீங்கள் பொறுமையாளர்களாக இருந்தால், அல்லாஹ்வை நம்பி இறைவனை நம்பி நீங்கள் பயந்தவர்களாக தக்குவாதாரிகளாக இருந்தால், அந்த காவிரிகள் திடீரென்று உங்களுக்கு முன்னிலையில் வந்து உங்களை தாக்குவதற்கு நாடி வந்தால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வார்? 5000 மலாயிக்காமார்களை கொண்டு, அடையாளம் இடப்பட்ட 5000 மலாயிக்காமார்களை கொண்டு என்ன செய்வான்? இறைவன் உங்களை பாதுகாப்பான், உங்களுக்கு உதவி செய்வான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான், கம் மின் ஃபியத்தின் கலீலத்தின் வலபத் ஃபியத்தன் கதீரத்தன் பிஇذنில்லாஹ் வல்லாஹு மஅஸ் ஸாபிரீன். எத்தனையோ சின்ன சின்ன படைகள் பெரிய பெரிய படைகளை எல்லாம் அடித்து தூள் தூளாக்கி விட்டார்கள். அல்லாஹ் தஆலா யார் பொறுமையாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்களோடு இருக்கிறான் என்று சொல்லி இறைவன் திருமறையிலே சொல்லுகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, யுத்த காலத்திலே காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் எவ்வாறு வெற்றி வாகை சூடி கொடுத்தார்களோ அதே மாதிரி யுத்த காலத்திலே சில சந்தர்ப்பங்களில் என்ன செய்யும்? தோல்வி ஏற்படும். தோல்வி ஏற்படுவதற்கான பிரதானமான காரணம் என்னவென்று சொன்னால், முஸ்லிம்களுடைய அவர்கள் செய்த பாவங்களும் அவர்களிடத்திலே போதிய அதாவது தேவையான காரணங்களும் வெற்றிக்குரிய காரணங்களும் இல்லாததின் காரணமாக சில யுத்தங்களிலே முஸ்லிம்கள் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள். இறைவன் திருமறையிலே உஹது யுத்தத்திலே முஸ்லிம்கள் தோல்வி அடைந்தார்கள் தானே, அதை பற்றி இறைவன் திருமறையிலே சொல்லுகின்றான். அவலம்மா அஸாபத்கும் முஸீபத்துன் கத் அஸபத்தும் மிஸ்லைஹா. அதாவது உஹது யுத்தத்திலே உங்களுக்கு தோல்வி ஏற்பட்டது. எப்படி தோல்வி என்று சொன்னால், பத்ர் யுத்தத்திலே அதைவிட இருமடங்கான ஒரு தோல்வி முஷ்ரிக்கீன்களுக்கு ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்டும் உஹது யுத்தத்திலே உங்களுக்கு தோல்வி ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே குல்து மன் ஹாதா, நீங்க என்ன சொன்னீங்க? இந்த தோல்வி எப்படி இடம்பெற்றுச்சு? இவ்வளவு திட்டமிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த யுத்தத்துக்கு வந்தக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே இந்த உஹது யுத்தத்தில் எவ்வாறு தோல்வி ஏற்பட்டது என்று சொல்லி நீங்கள் சொன்னீர்கள். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், நபியே குல், நீங்க சொல்லுங்கள், ஹுவ மின் இந்தி அன்ஃபுசிக்கும், இது நீங்கள் செய்த தவறின் காரணமாகத்தான் இந்த தோல்வி ஏற்பட்டிருக்கின்றது. இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா யாவற்றின் மீதும் சக்தி உள்ளவனாக இருக்கிறான் என்ற செய்தியை இறைவன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய ஒரு முஸ்லிமுடைய அதாவது அவனுடைய ஆளுமையில் மாறிய ஒரு அதாவது சக்தியை உண்டு பண்ண வேண்டுமாக இருந்தால், அவன் பிரதிபலிக்க வேண்டுமாக இருந்தால், நிச்சயமாக அவனுக்கு பின்னால் இந்த ஓரிரை கொள்கை அவனுடைய உள்ளத்திலே சரியான முறையிலே தடம் பதிக்குமாக இருந்தால், நிச்சயமாக அவனுடைய வெற்றி இந்த சமூகத்துக்கு பாரிய ஒரு வெற்றியாகவும் அமையும். அவனுடைய வெற்றி பின்வரக்கூடிய சமூகத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்பதை விளங்கி நம்முடைய ஓரிரை கொள்கையை, இந்த ஏகத்துவ கொள்கையை சரியான முறையிலே கடைபிடித்து வாழ்வோமாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு யுத்த காலத்திலே முஸ்லிம்கள் எவ்வாறு ஓரிரை கொள்கையில் இருந்தவர்கள் எவ்வாறு மன உறுதியோடு இருந்தார்கள் என்ற விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். அதிலே உதாரணமாக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று யுத்த களம் என்று வருகின்ற பொழுது முஸ்லிம் அல்லாத காவிர்களுடைய நிலைப்பாடும், முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு முனாஃபிகீன்களாக நயவஞ்சர்களாக இருந்தவருடைய நிலைப்பாட்டை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், சயகூலு லக்கல் முகல்லஃபூன மினல் அராபி ஷகலத்னா அம்வாலுனா வ அஹ்லுனா. அதாவது அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நபியே, யுத்தத்துக்காக வேண்டி நீங்கள் செல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே சிலர்கள் என்ன செய்வார்கள்? யுத்த களத்துக்கு வரமாட்டார்கள். யாரு? முனாஃபிகீன்கள் யுத்தத்துக்கு வரமாட்டார்கள். அப்படி வராதவர்கள் என்ன தெரியுமா சொல்வார்கள்? எங்களுடைய சொத்து செல்வங்கள், எங்களுடைய குடும்பத்தார் இப்படி சொல்லி சான்று போக்கு சொல்லுவார்கள். சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், ஃபஸ்தக்ஃபிர் லனா யகூலூன பிஅல்சினதிஹிம், எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நீங்க என்ன செய்ய? பாவ மன்னிப்பு தேடுங்க என்று சொல்லி சொல்லுவார்கள். யகூலூன பிஅல்சினதிஹிம் அலைஸ ஃபீ குலூபிஹிம், அவருடைய உள்ளத்தில் இல்ல, அது உண்மையான காரணம் இல்ல, அவருடைய உள்ளம் பொய்யாக இருக்கின்றது. அப்படி பொய்யாக
அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்லுகிறான், குல் நபியே நீங்க சொல்லுங்க, ஃபமன் யம்லிகு லக்கும் மினல்லாஹி ஷைஅன் இன் அராத பிக்கும் தர்ரன் அவ் அராத பிக்கும் நஃபா. யாராவது உங்களுக்கு ஒரு தீமையையோ ஒரு நலவையோ நாடிவிட்டால் அதனை எடுப்பதற்கும் அதனை தருவதற்கும் அல்லாஹ்வை தவிர சக்தி வாய்ந்த ஒருவன் இருக்க முடியுமா என்று சொல்லி நபியே நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகிறார். பல் கானல்லாஹு பிமா தஅமலூன ஹபீரா. அந்த முஷ்ரிக்கீன்கள், அந்த நயவஞ்சகர்கள், முனாஃபிக்கீன்கள் செய்வதை அல்லாஹ் தஆலா மிகவும் அறிந்தவனாக இருக்கின்றான். அதே போல சில முனாஃபிக்கீன்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள், இது யகூலுல் முனாஃபிகூன், சில முனாஃபிக்கீன்கள் சொன்னார்கள், வல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரத், அவர்களுடைய உள்ளத்திலே அதாவது நிஃபாக் தன்மை இருந்துச்சோ அந்த நிஃபாக் தன்மை உள்ளவர்கள், நோய் உள்ளவர்கள் சொன்னார்கள், கர்ர ஹாஉலாய் தீனுஹும், இந்த மார்க்கம் இவர்களை ஏமாற்றி விட்டது. சில முஷ்ரிக்கீன்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்வதற்காக வேண்டி ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்ட அந்த முஸ்லிம்கள் செல்கின்ற பொழுது சில முனாஃபிக்கீன்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள், இந்த முஸ்லிம்களை அவர்களுடைய மார்க்கம் ஏமாற்றி விட்டது என்று சொல்லி சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது அன்று மட்டுமில்ல, இன்று நடந்து கொண்டுதான் இருக்கு. ஒருவன் ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டு உண்மையான முஸ்லீமாக வாழுகின்ற பொழுது அவன் சில நேரத்திலே சில சந்தர்ப்பங்களிலே நம்மளுடைய நல்லது கெட்டதுக்கு வரமாட்டான். ஏன் என்று சொன்னால் அவன் சொல்லுவான், இது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணான திருமணம், இது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணான ஒரு விடயம் என்று சொல்லி ஒதுக்கி விடுவான். நம்ம அந்த நேரத்தில் என்ன சொல்லுவோம், இவர் பெரிய மார்க்கம். நம்ம என்ன சொல்லுவோம், இவர் பெரிய மார்க்கமும், ஏன் நாங்க முஸ்லீம் இல்லையா, எங்களுக்கு ஹலால் ஹராம் தெரியலையா அப்படின்னு சொல்லி நம்மிடத்திலே இன்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அந்த முனாஃபிக்கீன்கள், அந்த உள்ளத்திலே நோய் உள்ள அந்த முஷ்ரிக்கீன்கள், முனாஃபிக்கீன்கள், நயவஞ்சர்கள் என்ன விடயத்தை சொல்லி இந்த மார்க்கத்தை கொச்சைப்படுத்தினார்களோ அதே விடயத்தை இன்று நம்முடைய சமூகத்தில் இன்று வரைக்கும் சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்களுடைய உள்ளத்திலே இன்னும் இந்த ஓரிரை கொள்கை சரியான முறையிலே அது பதியவில்லை. அதனால் அவர்களுடைய அந்த முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய அந்த தனிநபர் அந்த மாற்றம் என்ன செய்யல, ஏற்பட இல்லை. ஒரு முஸ்லிமிடத்திலே அவன் இஸ்லாத்திலே இருந்து விட்டான் என்று சொன்னார், அல்லது இஸ்லாத்துக்கு வெளியில இருந்து ஏதோ ஒரு காரணத்துக்கு இஸ்லாத்துக்கு வாரான், திருமணமோ அது ஏதோ ஒரு காரணம், அவன் வந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய செயற்பாடுகளிலே இந்த ஓரிரை கொள்கை எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. அப்படின்னு சொன்னா இந்த ஓரிரை கொள்கை அவனுடைய உள்ளத்திலே சரியாக பதியவில்லை. நமக்கு தெரியும், நம்முடைய சமூகத்துல எத்தனையோ பேருக்கு என்ன செய்யறோம், திருமணம் முடிச்சு கொடுக்கிறோம். முஸ்லீம் அல்லாதவர்கள் இப்படித்தான் நாங்க இஸ்லாத்துக்கு வாரம்னு சொன்ன உடனே அவர்களை கூப்பிட்டு என்ன செய்யறோம், திருமணம் முடிச்சு கொடுக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்குது, அவர்கள் என்ன செய்றார்கள், அந்த இஸ்லாத்துக்கு எடுக்கிற அண்டைக்கு தான் அவர் பள்ளியை பார்க்கிற, அங்கு மட்டும்தான் தொழுற, அதுக்கு பிறகு என்ன செய்யல, அவருக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் செய்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறார். அப்ப என்ன காரணம் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்திலே இந்த ஓரிரை கொள்கை, ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உள்ளத்திலே இந்த ஓரிரை கொள்கை என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியோ அதே மாற்றத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தவில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இஸ்லாமிற்கு வந்ததன் பிறகு அவர் ஒரு மா வீரர் என்ற அதாவது அந்த உயர் பதவியை தக்க வைத்துக் கொண்டார். இதே மாதிரி எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அவர்களுக்கு ஏன் இந்த சரிசமனான ஈமான் இருந்தும் அவர்களால் இந்த இடத்திற்கு வர முடியவில்லை என்று சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. அல்லாஹ் தஆலா சில மனிதர்களை கொண்டு சில விடயங்களில் என்ன செய்கின்றான், வெற்றியை கொடுக்கின்றான். அறிவை கொண்டு, வீரத்தை கொண்டு, பொருளாதாரத்தை கொண்டு, வீரம் என்று சொன்னால் உமர் என்று சொல்லியோ, ஹாலித் என்று சொல்லியோ, அம்ர் இப்னு ஆஸ் என்று சொல்லியோ, குதைபா அல்-பாஹிலி என்று சொல்லக்கூடிய சஹாபிகள், இவர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு முன்னரும் வீரர்களாக இருந்தார்கள், இஸ்லாத்துக்கு பிறகும் வீரர்களாக இருந்து திகழ்ந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்வம் இருந்தது, ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அதாவது வள்ளல் கொடை வள்ளலுக்கு நிகராக யாரும் இருக்க முடியாது. போட்டி போட்டார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை. அதே போன்று அறிவு என்று வருகின்ற போது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் விளக்கத்திலே சிறந்து விளங்கினார்கள். அப்படி இருந்தும் எத்தனையோ சஹாபாக்கள் குர்ஆனை படித்திருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை அதாவது தஃப்சீர் என்றால் யாரை முன்னிலைப்படுத்துகின்றோம், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தஃப்சீர் என்று சொல்லி நாம் முன்னிலைப்படுத்துகின்றோம்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ் தஆலா சில வாயில்களை, சில வெற்றிகளை, சில குறிப்பிட்ட சில ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதர்களாக புனிதர்களால் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை பாதுகாத்திருக்கிறார். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய மனதிலே சுமந்திருப்பது, நம்முடைய செயற்பாடுகளில் வைத்திருப்பது சாதாரண ஒரு கொள்கை கிடையாது. அது இறைவன் நமக்கு நியமத்தாக தந்த, அமானிதமாக தந்த ஓரிரை கொள்கை, அக்கீதா கொள்கை. அதனை நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சந்தர்ப்பத்திலும் மிளிர வைத்து அதன் மூலமாக சுவர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.